தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, இங்க பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு 5 ஆண்டுகள். யோசிச்சு பாருங்க, எப்படி அவர்கள் இந்த தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியுங்க? இதெல்லாம் அரசனுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட்ங்க. மூலாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் வருகின்ற மே 4க்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணை தமிழகம் முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள். அதை பாருங்க, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எதை முதல் ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கிறார் அப்படிங்கறத வச்சு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், கூட்டணி கட்சி தலைவர்களை பணித்திருக்கலாம், நீங்க எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா அவர் முதல் ஆர்ப்பாட்டம் கூட்டணி கட்சியாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம், நம்முடைய தாய்மார்களை, குழந்தைகளை, பெண்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த மனிதனுடைய கையில் நிச்சயமாக தமிழகம் நன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை ஒரு செய்தியா போட்டா பெண் அமைப்பில் இருந்து பத்திரிகை நிருபர் எடிட்டருக்கு போன் பண்ணுவாங்க, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணிடுவோம், அரசு கேபிள்ல கடைசியத்துக்கு உங்களை போட்டுருவோம், கேபிள கட் பண்ணி விட்டுருவோம். எப்படி நீங்க போடுவீங்க? அந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் களத்தில் தங்களால் முடிந்தவரை பெண்களுக்கு, மக்களுக்கு எதிராக பிரச்சனை எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தின் பலத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார். அதில் பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு இது குறையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனால்தான் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார்.